நேர்கள் அனைவருக்கும் பலஸ்தீன் இஸ்ரேல் பற்றிய சுவாரஸ்யமான கதைப்பகுதி. ஹமாஸ் இயக்கம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் இஸ்ரேல் காசாவில் மீண்டும் சண்டையிடக்கூடும் என்று நான் கூறுவேன். நெதன்யாகு இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க அனுமதிப்பதை நான் பரிசீலிப்பேன். ஹமாஸ் தற்போது தலையிட்டு கும்பல்களை ஒழித்து வருகிறது. ஹமாஸ் தனது ஆயுதங்களை கைவிட மறுத்தால் என்ன நடக்கும் என்று நான் யோசிப்பேன். அமெரிக்கா யூத நரிகளின் நாடகம் அனைத்தும் மறைந்திருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலின் காசா மீதான படையெடுப்பு முற்றிலுமான தோல்வியை சந்தித்தது. இதற்கு கொடுத்த விலை இஸ்ரேல் கற்பனை பண்ணி பார்க்காத அளவு இருந்தது. பல பில்லியன் செலவுகளை கொட்டி தீர்த்தது. போருக்கான திட்டமிடலை வழங்கிய அமெரிக்கா, பிரித்தானியா, இஸ்ரேல் அனைத்து புலனாய்வு அமைப்புகளின் தகவல்களும் மொத்தமாக தோல்வியின் பக்கமாகவே இருந்தது. உலகில் இஸ்ரேல் பற்றிய அனைத்து மாயைகளையும் உடைத்தெறியப்பட்டன. தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு கற்பனை கோபுரங்கள் அனைத்தும் நொறுங்கி போனது. மொசாட்டின் வலையமைப்புகள் அனைத்தும் தேடி தேடி தகர்க்கப்பட்டது. 70 வருட அநியாயம் அக்டோபர் 7 முற்றிலுமாக உடைய ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேலின் நவீன தொழில்நுட்பம், ஆயுதங்கள், மார்க்கவா ரோன்கள், வான் பாதுகாப்பு ஏவுகணை திட்டம், ஆர்ட்லரிகள் எல்லாம் வெறும் கோம்மேட் ஆயுதங்களால் உலகத்தை ஆச்சரியத்தில் தள்ளியது மாத்திரமின்றி இனி உலகச் சந்தையில் குப்பை தொட்டியில் தான் பார்க்கலாம். இதை நம்பிக்கொண்டு காலத்தை கடத்திய அரபு தேசங்களின் நிலைமை மிகவும் பரிதாபம். உலகின் 2வது ஆயுத விற்பனை நாடாக உள்ள UAEக்கு கோமேட் ஆயுதங்கள் பாடம் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேல் வெற்றி கொள்ள முடியாது என்ற மாயையை பலஸ்தீன் தெருக்களில் சிறுவர்கள் விளையாடும் மார்க்கவாக்கள் பெரும் உதாரணம். வரலாற்றில் இனி அவைகள் இடம் பிடிக்கும்.